Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. 7th Standard Physics Chapter 8 Windstorms and Cyclones. So in the previous class we had discussed about thunderstorms and cyclone and destruction caused by cyclone. So cyclone is named in different parts of the world as different names. So in America, hurricane, and Japan it is known as typhoon. So now we are going to discuss about tornadoes. ஸோ ரெஃபர் பேஜ் நம்பர் 89 டொர்னடோஸ். ஸோ சைக்ளோன் தண்டர்ஸ்டார்ம் மாதிரி இந்த டொர்னடோஸாலையும் நிறைய விளைவுகள் என்ன பண்ணுது ஏற்படுது. ஸோ டொர்னடோஸ் இன் ஆர் கண்ட்ரி தே ஆர் நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட். ஸோ நம்ம நாட்டில் இந்த டொர்னடோஸ் வந்து அதிகமாக ஏற்படாது. எ டொர்னடோ இஸ் எ டார்க் ஃபனல் ஷேப்டு க்ளவுட் தட் ரீச்சஸ் ஃப்ரம் த ஸ்கை டு த கிரவுண்ட். ஸோ டொர்னடோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கும். அண்டு ஃபனல் ஷேப்பில் க்ளவுட்ஸ் வந்து மேலேருந்து ஸ்கைலேருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு ஷேப் தான் டொர்னடோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டொர்னடோஸ் ஆர் வீக். ஸோ மேக்ஸிமம் டொர்னடோஸ் எல்லாமே வீக்காக தான் இருக்கும். ஸோ எப்போவா தான் ரொம்ப வயலண்ட்டாக ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக வந்து வரும். ஸோ எ வயலண்ட் டொர்னடோ கேன் ட்ராவல் அட் ஸ்பீட்ஸ் ஆஃப் அபவுட் 300 km/h. ஸோ வயலண்ட் டொர்னடோவில் அதோட விண்டோட ஸ்பீட் 300 km/h இருக்கும். ஸோ டொர்னடோஸ் மே ஃபார்ம் வித்தின் சைக்ளோன்ஸ். ஸோ சில சமயங்களில் சைக்ளோன் கூட சேர்ந்து கூட டொர்னடோஸ் வந்து என்னாகும் ஃபார்ம் ஆகும். The whole coastline of India is vulnerable to cyclone, particularly the east coast. ஸோ இந்தியாவில் மேக்ஸிமம் சைக்ளோன்ஸ் தான் ஃபார்ம் ஆகும், பர்டிகுலராக ஈஸ்ட் கோஸ்ட்டு. ஸோ கிழக்கு கடற்கரையில் வந்து என்ன ஆகும்னா அதிகமாக சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகும். த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் லெஸ் வல்னரபிள் டு சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சைக்ளோன். ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் ஷீ இந்த சி இருக்கிற இந்த வெஸ்ட் கோஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து என்ன அப்படின்னா சைக்ளோனோட அந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ அந்த இன்டென்சி இந்த ஃப்ரீக்வன்சி அந்த சைக்ளோனோட இன்டென்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி இங்கே வந்து கம்மியாக இருக்கும், ஈஸ்ட் கோஸ்ட்டில் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள், த டயமீட்டர் ஆஃப் எ டொர்னடோ கேன் பி as small as a meter and large as a kilometer. ஸோ டொர்னடோஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக கூட ஏற்படும். ஸோ மீட்டர் அளவில் கூட ஏற்படும் ஆர் கிலோமீட்டர் அளவில் கூட ஏற்படும். So or even wider, the funnel of a tornado sucks dust, debris and everything near it at the base and throws them out near the top. ஸோ அந்த டொர்னடோ வரும்போது அங்கே உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஸோ அங்கே உள்ள விலங்கினங்கள், ஸோ அங்கே உள்ள வீடுகளோட அந்த ரூட்ஸ் எல்லா விலங்கினங்களோட அந்த தோல் பகுதிகள் எல்லாத்தையுமே ஸோ என்ன பண்ணிடும் சக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ டொர்னடோ வந்து இப்படி ரவுண்டாக சுழண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் ஆர் a few accounts of survivors of tornadoes. ஸோ ஃப்ரம் டிஸ்கவரிஸ் சேனல் யங் டிஸ்கவரி சீரீஸ். ஸோ டிஸ்கவரி சேனலில் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுத்துருக்காங்க. ஐ saw the cloud coming. ஸோ டொர்னடோஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்களா அதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ saw the cloud coming and tried to take shelter inside, but as soon as I reached for the doorknob, the house took off into the sky. I was not hurt at all. ஸோ அந்த மாதிரி டொர்னடோஸ் வரும்போது நான் வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே அமைதியாக உள்ளே இருந்திருக்காங்க. உள்ளே கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அந்த டொர்னடோ அந்த வீடையே சேர்த்து தூக்கிட்டு போயிடுது. மேலே கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது வீடே இல்லை, இவங்க மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்தளவு ரொம்ப violent-ஆக இருக்கும் டொர்னடோ. ஸோ ஆஃப்டர் த ஸ்டார்ம் we had to clean the debris from the wheat field. We picked up splintered boards and tree branches as well as dead chickens with their feathers blown off and rabbits looked like they had been skinned. ஸோ அந்த வயல்வெளிகளில் உள்ள அந்த எல்லா வயல்வெளிகளில் உள்ள அந்த களைகள் எல்லாத்தையுமே மேலே இழுத்துட்டு போயிடும் அந்த டொர்னடோ. ஸோ அங்கே உள்ள அந்த சிக்கன்ஸை கோழிகள் எல்லாமே என்ன பண்ணுது இறந்து விழுந்திருக்கு. ஸோ அதோட முடிகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு விழுந்திருக்கு. அண்ட் ரேபிட்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஹேர் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ எ டொர்னடோ ஷெல்டர் இஸ் எ ரூம் சிட்டுவேட்டட் டீப் இன்சைட் ஆர் அண்டர் கிரவுண்ட் ஹேவிங் நோ விண்டோஸ் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் பெட்டர் டு ஷட் விண்டோஸ் அண்ட் டேக் ஷெல்டர் அண்டர் எ டேபிள். So a tornado is a shelter room situated deep inside or underground having no windows or otherwise. So take shelter under a table workbench where debris cannot reach. ஸோ ஒரு டேபிள் கடியிலையோ ஸோ ஒரு கனமான டேபிள் கடியில் டொர்னடோஸ் வரும்போது நம்ம போய் சேஃபாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் எஃபெக்டிவ் சேஃப்டி மெஷர்ஸ்
a cyclone forecast and warning service. ஸோ சைக்ளோன் வர்றதுக்கு முன்னாடி ஃபோர்காஸ்ட் வார்னிங் வந்து பீப்புள்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அண்ட் ரேபிட் கம்யூனிகேஷன் ஆஃப் வார்னிங்ஸ் டு த கவர்மெண்ட். So see this picture, this is the image of a tornado. So tornado is a dark funnel shaped cloud that form from the sky to the ground அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபனல் ஷேப்பில் இருக்கும். ஸ்கையில் இருந்து கிரவுண்டுக்கு அப்படி அந்த க்ளவுட்ஸ் வந்து ஃபனல் ஷேப்பில் கீழே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டொர்னடோ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் effective safety measures and action on the government and actions part of the people, so and advanced technology has developed இப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம்.